வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம WD கேனோட ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்க வச்சு நிஃப்டி 50ய அனலைஸ் பண்ணலாம். வரப்போற ஏப்ரல் மாசம் ஒரு முக்கியமான திருப்புமுனை வரலாம்னு சொல்லப்படுது. அதுக்கு நாம எப்படி ஒரு தெளிவான ட்ரேடிங் பிளானோட தயாராகிறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. இவ்ளோ பெரிய சரிவுக்கு அப்புறம் நிஃப்டி அடுத்து எங்க போகும்? மறுபடியும் புது உச்சிக்கு போகுமா இல்ல இன்னும் கீழே வருமா? கேனோட அனாலிசிஸ் படி இதுக்கான பதில் பிரைஸ்ல மட்டும் இல்ல டைம்ல தான் இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இந்த அனாலிசிஸோட முக்கியமான கருவே இதுதான். விலை நிலைகளை மட்டும் பார்க்கறத விட நேரம் தான் மார்க்கெட்டோட அடுத்த டைரக்ஷனை தீர்மானிக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு, அதுதான் மார்க்கெட்டோட போக்கையே மாத்தலாம். சரி வாங்க, இப்போ நாம இந்த முழு ட்ரேடிங் பிளானுக்கும் அடிப்படையா இருக்கிற கேன் அனாலிசிஸோட மைய கருத்துக்குள்ள போகலாம். நிறைய ட்ரேடர்ஸ் பிரைஸ் மேல கவனம் செலுத்துறப்போ கேன் நம்மள டைம் மேல கவனம் செலுத்த சொல்றாரு. அது ஏன் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பூமி சூரியனை ஒரு குறிப்பிட்ட காலத்துல சுத்தி வர்ற மாதிரி மார்க்கெட்டுக்கும் சில டைம் சைக்கிள்ஸ் இருக்கு. அந்த சைக்கிளோட திருப்பமுனையை நாம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா போதும், அங்கதான் ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். சோ இந்த தியரி படி டைம் தான் ஹீரோ, பிரைஸ் இல்ல. இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தேதிகள் இதுதான். மார்ச் 20ஆம் தேதி ஒரு பிரஷர் டேட்டா இருந்துச்சு. மார்ச் 31ல இருந்து ஒரு வார்னிங் பீரியட் ஆரம்பிக்குது. ஆனா நம்மளோட முழு ஃபோக்கஸும் இருக்க வேண்டிய இடம் ஏப்ரல் 2ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும். இந்த டைம் ஃப்ரேம்ல தான் ஒரு பெரிய ரிவர்சல் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு கேன் அனாலிசிஸ் சொல்லுது. சரி, எப்போன்னு நேரத்தை பார்த்தாச்சு. அடுத்து எங்கன்னு விலைய பார்க்கணும் இல்லையா? அதாவது நம்ம சார்ட்ல மார்க் பண்ணி வைக்க வேண்டிய முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ் என்னன்னு இப்ப பாத்திரலாம். ஏன்னா நேரமும் விலையும் ஒன்னா சேர்ற இடத்துல தான் நமக்கு ஒரு சூப்பரான ட்ரேடிங் வாய்ப்பு கிடைக்கும். இந்த டேபிள்ல இருக்கிற ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு கதை இருக்கு. பாருங்க, 23,150க்கு மேல போனா அது ஒரு பெரிய புல் ரன்னுக்கான சிக்னல். 22,650ல இருந்து 22,800 வரைக்கும் புல்ஸ்க்கும் பேர்ஸ்க்கும் ஒரு ஃபைட் நடக்கும். ஆனா நாம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது கீழே இருக்கிற 22,400ம் 22,700ம் தான். இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோட கோட்டம் மாதிரி. இந்த ஒரு நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 22,200, 22,200. இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டோட லக்ஷ்மண ரேகா மாதிரி. மார்க்கெட் இந்த லெவல மதிக்குதா இல்ல உடைச்சு கீழே போகுதாங்கிறத வச்சுதான் அடுத்த பெரிய மூவ் இருக்கும். இது ஒரு மேக் ஆர் பிரேக் லெவல். ஓகே, இப்போ நாம அனாலிசிஸ்லேருந்து ஆக்ஷனுக்கு வரும். அதாவது ஒரு கேம் பிளான் மாதிரி. மார்க்கெட் இப்படி போனா என்ன செய்யணும், அப்படி போனா என்ன செய்யணும்னு தெளிவா இருக்கணும். ஏன்னா ப்ரிடிக்ட் பண்றதை விட மார்க்கெட் மூவுக்கு ரியாக்ட் பண்றது தான் ஒரு நல்ல ட்ரேடரோட அடையாளம். நம்ம கிட்ட 3 பிளான் இருக்கு. பிளான் ஏ, மார்க்கெட் சப்போர்ட்ல இருந்து திரும்பினா பை பண்றதுக்கு. பிளான் பி, சப்போர்ட்டை உடைச்சா செல் பண்றதுக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான பிளான் சி, மார்க்கெட் கன்ஃபியூசிங்கா இருந்தா சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குறதுக்கு. முதல்ல பிளான் ஏவை பார்க்கலாம். இது புல்லிஷ் சினாரியோ. மார்க்கெட் 22,200, 22,400 ஜோன்ல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் போட்டு மேல திரும்ப ஆரம்பிச்சா அது நமக்கு ஒரு நல்ல பை சிக்னல். ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். 22,100க்கு கீழே டெய்லி க்ளோசிங் வச்சா போதும். முதல் டார்கெட் 22,800. இதெல்லாமே நம்ம கேன் டைம் விண்டோமான ஏப்ரல் முதல் வாரத்துல நடக்கணும். அதுதான் கண்டிஷன். இப்போ பிளான் பி, இது பேரிஷ் சினாரியோ. ஒருவேளை மார்க்கெட் 22,600 லெவல பலமா உடைச்சு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது வீக்னஸ காட்டுது. அப்போ நாம செல்லிங் சைட்ல இருக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் மறுபடியும் 22,800க்கு மேல மார்க்கெட் போனா வச்சுக்கலாம். டார்கெட்ஸ் முதல்ல 22,400, அப்புறம் 22,200 இருக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா நேரமும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நிஃப்டி 22,600க்கும் 22,800க்கும் நடுவுல தெளிவான டைரக்ஷன் இல்லாம மேலும் கீழுமா போயிட்டு இருந்துச்சுன்னா அது நோ ட்ரேட் ஜோன். அந்த மாதிரி நேரத்துல பொறுமையா இருக்கிறது தான் பெஸ்ட் ட்ரேட். ஒரு தெளிவான சிக்னலுக்காக நாம காத்திருக்கணும். சரி, இவ்ளோ தூரம் பார்த்தாச்சு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுல எந்த பிளான் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதாவது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி எதுக்கு இருக்கு? வாங்க அதை பத்தி பாப்போம். சரி வாங்க, இந்த முழு அனாலிசிஸோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து சிம்பிளா என்ன செய்யணும், முக்கியமா எதை கவனிக்கணும்னு இப்ப பாத்திரலாம். இந்த முழு அனாலிசிஸோட சாராம்சம் இதுதான். அவசரப்படவே கூடாது. ஏப்ரல் முதல் வாரம் வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மார்க்கெட் 22,200 to 22,400 ஜோன்ல சப்போர்ட் எடுத்து திரும்புதா இல்ல 22,600 உடைச்சு கீழே போகுதான்னு அதுவே நமக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த கேன் டைம் விண்டோக்குள்ள மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதன்படி நாம செயல்பட்டா போதும். பொறுமைதான் இங்க நம்மளோட மிகப்பெரிய ஆயுதம். கடைசியா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த கேன் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. இது 100% கரெக்டா நடக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. இது ஒரு நிகழ்தகவு, அதாவது ப்ராபபிலிட்டி அடிப்படையிலானது தான். அதனால எப்ப ட்ரேட் பண்ணாலும் உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த ஆய்வு முழுக்க முழுக்க கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப அவசியம். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. நன்றி.